السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாம் அனைவரும் கடைசி பகுதியிலே இருக்கிறோம். லைலத்துல் கத்ர் என்கின்ற புனிதமான இரவை இந்த இறுதிப்பத்திலே நாம் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள், ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு பிரதானமான அம்சம் இருக்கும். ஹஜ்ஜுடைய கடமையில் அரஃபாவுடைய மைதானத்திலே தங்குவதுதான் பிரதான அமல். அது இல்லை என்றால் ஹஜ் இல்லை. அல் ஹஜ்ஜு அரஃபா. அப்ப ஹஜ்ஜுடைய கடமையில் பிரதானமானது அரஃபாவிலே தரிபடுவது. தொழுகையில் பிரதானமான அமல் சுஜூது. ஒருவன் தொழுகிறான், அவன் எத்தனை சுஜூதுகளை அதிகம் அந்த தொழுகையில் செய்கிறான் என்பதிலேதான் அவனுக்குரிய அந்த பலாபலன்களை அவன் எதிர்பார்க்க முடியும். நீண்ட ஆயத்துக்களை தொழுகையில் ஓதுவது சிறந்ததுதான். அதை பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனிமையாக தொழுகிற பொழுதுதான் மிக நீண்ட அத்தியாயங்களை தொழுகையில் அதிகமாக ஓதியிருக்கிறார்கள். சஹாபாக்களை பின்னால் அல்லது மௌமூம்களை பின்னால் வைத்து தொழுகிற பொழுது அதற்கு சட்ட அறிஞர்கள் சில விளக்கங்களை சொல்லுவார்கள். பின்னால் இருக்கிற மௌமூம்களை கவனித்து எம்முடைய தொழுகையை இமாம் ஆக்கி கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மௌமூம்களாக நின்றவர்கள் பல வகையாக இருந்தார்கள். பலமுள்ள இளம் ஆண்களாக இருந்தார்கள், வயோதிபர்கள் இருந்தார்கள், சிறுவர்கள் இருந்தார்கள், இத்தனைக்குள்ளும் நோயாளிகளும் இருந்தார்கள். பெண்கள் இருந்தார்கள், சிறுமிகள் இருந்தார்கள், அவர்களுக்குள்ளும் நோயாளிகள், இயலாதவர்கள் இருந்தார்கள். ஒரு இமாம் தனக்கு பின்னால் இருக்கிற மௌமூம்கள் எல்லோருக்கும் ஏற்றவாறு தன்னுடைய தொழுகையுடைய அந்த நீளத்தை, அந்த ஓதல்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான அவதானம் இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சுஜூத் அப்படி அல்ல. தொழுகையுடைய பிரதான அமல். ஹஜ்ஜுக்கு அரஃபா எப்படி பிரதான அமலோ, தொழுகைக்கு சுஜூத் எப்படி பிரதானமான அமலோ, அதுபோல இந்த ரமலான் என்கிற மாதத்தில் மிக பிரதானமானது லைலத்துல் கத்ர் என்கின்ற அந்த ஒரு இரவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை முபாரக், பரக்கத்து செய்யப்பட்ட மாதம் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுக்கு முதல் நாள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், கது அலல்லக்கும் ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு மாதம் உங்களுக்கு இதோ முன்னோக்கி வந்திருக்கிறது. பரக்கத்து செய்யப்பட்ட மாதம் ரமலான் மாதம் என்பது ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்து செய்யப்பட்ட மாதம். எப்படி பரக்கத் செய்யப்பட்ட மாதம்? அந்த மாதத்திலேதான் பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு இரவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எந்த ஒரு இரவுக்கும் அந்த மரியாதை இல்லை. அதுதான் லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்திலே லைலத்துல் கத்ர் என்று சொல்லுவான், சூரத்துல் கத்ர் அத்தியாயத்திலே. இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நாங்கள் பரக்கத்து செய்யப்பட்ட இரவிலே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை லைலத்துன் முபாரகா என்று சொல்லுவார். அறிஞர்கள் சொல்கிறார்கள், லைலத்துல் முபாரகா என்று இங்கே குறிப்பிடப்படுவது லைலத்துல் கத்ருடைய இரவுதான். ஒரு சில அறிஞர்கள் இது பராஅத்துடைய இரவையும் குறிக்கும் என்று விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். அதில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எந்த ஒரு இமாம்களும் இதை லைலத்துல் கத்ர் என்று சொல்லாமல்
அதை லைலத்துல் பராத் என்று தீர்மானத்துக்கு வரவில்லை. இது லைலத்துல் கத்ரை பற்றிய வசனம்தான். ஆனால் லைலத்துல் பராத்தையும் இது குறிக்கிறது என்று ஒரு இரண்டாம் நிலை விளக்கமாகத்தான் அந்த வார்த்தையை சொல்லுவார்கள். அப்ப பரக்கத்து செய்யப்பட்ட மாதம் ரமலான், அதில் பரக்கத்து செய்யப்பட்ட இரவு லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவு. நீங்கள் பாருங்கள், ரமலானுடைய மாதம் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா, ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய். வ பல்லிக்னா ரமலான், ரமலானை அடையவை. இந்த 3 மாதத்திலும் 3 சிறப்பம்சங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ரஜபுடைய மாதத்தில் லைலத்துல் மிஅராஜ், மிஅராஜ் இரவு. இரண்டாவதாக ஷஅபான் மாதத்திலே லைலத்துல் பராஆ, பராஅத்துடைய இரவு. மூன்றாவது இந்த ரமலானுடைய மாதம் லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு. 3 மாதங்களை பரக்கத்துக்குரிய மாதமாக்கி இருக்கிறான். அதில் ரமலான் மாதத்தை மிக மிக பரக்கத்தான மாதமாக்கி வைத்திருக்கிறான். அதிலே 3 மாதங்களிலும் 3 இரவுகளை பரக்கத்தான இரவுகளாக்கி வைத்திருக்கிறான். அதிலும் இந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹ்வே குர்ஆனிலே இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்து செய்யப்பட்ட இரவாகி அந்த லைலத்துல் கத்ரிலே நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப ரமலான் என்பது ஷஹ்ரு ரமலான், பரக்கத்து செய்யப்பட்ட மாதம். லைலத்துல் கத்ர் பரக்கத்து செய்யப்பட்ட இரவு. இது போன்று எந்த இரவும் இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தை அந்த பேரிலேயே வைத்திருக்கிறான். லைலத்துல் கத்ர் என்ற என்ன? லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கத்ர் என்பதற்கு என்ன பொருள்? நாம பொதுவாக விதி என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய கலா கத்ர், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லுவோம். அந்த கத்ர் என்கிற வார்த்தைக்கு அரபு மொழியின் நேரடியான பொருள் கண்ணியம், ஷரஃப், சிறப்பு, தஅலீம், கண்ணியம், மகத்துவம் என்று அந்த பொருள். அப்ப இந்த இரவை பெயரிலேயே அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர், ஒரு சிறப்பான கண்ணியமான அருளான இரவு என்று அதற்குரிய பெயரை வைத்திருக்கிறான். பாருங்கள், நாம கூட சில விஷயங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சில விஷயங்களை மொட்டையா பேசிட்டு போவோம். சில விஷயங்கள் அந்த எதுக்கு இருக்கிறாக்களுக்கு, முன்னுக்கு இருக்கிறாக்களுக்கு கேள்வியா கேட்போம். உங்களுக்கு தெரியுமா அது என்னண்டு என்று கேட்போம் இல்லையா? ஒரு விஷயத்தை பேசும் பொழுது உன்னை சொல்லி போட்டு நம்ம என்ன செய்வோம்? ஹிராமலை, ஹிராமலைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா என்றது அந்த ஆர்வத்தை தூண்டுறது. முன்னுக்கு இருக்கிறார்கள்ட்ட ஹிராமலை என்று ஒன்று இருக்கிறது, அது மக்காவிலே இருக்கிறது என்றுகிட்டு போகிட்ட அது ஒரு தகவலை கேட்டுக்கிட்டு போவாங்க. அதே நேரத்தில் ஹிராமலை, ஹிராமலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று டக்குன்னு கேட்டா என்ன செய்வீங்க? எல்லாரும் அந்த செய்தியை நீங்க அவதானிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு வார்த்தை முன் போடப்படுகிறது. ஹிராமலை என்னன்னு தெரியுமா என்று கேட்ட முழு பேர் நீங்க அலர்ட் ஆயிருவீங்க. ஒரு கேள்வி ஒண்ணு மட்டும் கேள்விப்படுது, அப்ப இதுல ஏதோ முக்கியமான செய்தி ஒன்று சொல்லப்பட போகுது. இந்த ஸ்டைல்ல தான் அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்லுவான். முக்கியமான செய்திகள் என்று வந்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்படி நடை பாவிப்பது வழக்கம். அல் காரியா, மறுமை. மல் காரியா, மறுமை என்றால் என்ன? வமா அத்ராக மல் காரியா, காரியா மறுமை என்றால் என்னவென்று உங்களுக்கு அறிவித்து தந்தது எது? எங்கட நம்ம அலர்ட் ஆயிரும். என்னடா இது மறுமை என்றால், மறுமை என்றால் என்னென்று கேட்கிறார். மறுமை என்றால் என்னென்று உங்களுக்கு அறிவித்து தந்தது எது? அப்ப அந்த மக்களை அந்த அந்த செய்தியை அவதானமாக கேட்க வைப்பதற்கான ஒரு தூண்டுகோலாக அந்த வார்த்தையினுடைய மொழி ஸ்டைல் அமைகிறது. இப்படித்தான் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரை பற்றி குர்ஆனை சொல்லும் பொழுது அவனே அதை எமக்கு ஆர்வமூட்டி அவதானமூட்டி சொல்லுகிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ரிலே நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உங்களுக்கு அறிவித்து தந்தது எது?
எப்படி அழிவு? இது அல்லாஹ்வுடைய ஒரு வகையான ஒரு வசன நடை. அரபு மொழி அல்லாஹ்வுடைய மொழி, குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய அந்த மொழி ஸ்டைல், அழகு நடை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மொழி நடை, அந்த ரெண்டுக்கு நிகராக இங்க யார் அரபும் நிக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ரசூலாக வெளிப்படுத்தப்பட்ட காலம் சும்மா சாதாரண காலம் அல்ல. அரபு உலகத்தில் அரபு புலமை பெற்ற வித்துவான்கள் வாழ்ந்த காலம். எப்படிப்பட்ட வித்துவான்கள் தெரியுமா? அவர்களுடைய அந்த அரபு மொழி புலமை கவிதைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களையே கவர்ந்துவிடும். உமையத் இப்னு அபி ஸல்த் என்று ஒரு கவிஞர் இருந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ஆனால் அவருடைய கவிதையின் அடிகளில் உள்ள வார்த்தைகள் கிட்டத்தட்ட இஸ்லாத்தை அவர் நெருங்கி விட்டார் என்று காட்டக்கூடியதாக இருந்தது. அதில் ஒரு கட்டத்திலே அவர் சொல்லுவார், அவருடைய கவிதையிலே, அல்லாஹ்வை தவிர மற்ற அத்தனையும் அழிந்து போகக்கூடியவை, பொய்யானது என்று ஒரு கட்டத்திலே சொல்லுவார். அஸ்தகு கலிமத்தின் காலகல் அரபு கவுலு லபீத், அரபிகள் சொன்ன வார்த்தைகளில் லபீத் என்கின்ற கவிஞனுடைய வார்த்தை மிக மிக உண்மையானதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் லபீத்? இந்த உமையத் இப்னு அபி ஸல்த் என்கிற இந்த கவிஞர் தான். அந்த அளவு கவிதை புலமை, அவ்வளவு பெரிய கவிஞர். எந்த அளவுக்கு என்றால், குர்ஆனுக்கு நிகராக ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர முடியுமா உங்களால் என்று அல்லாஹ் தஆலா சேலஞ்ச் பண்ணினான். அந்த சேலஞ்சையே எங்களால் 7 ஓமண்டு முன்னுக்கு வந்த கவிஞன் எப்படி ஆக? குர்ஆனுக்கு நிகராக ஒரு அத்தியாயத்தை, ஒரு வசனத்தையாவது உங்களால் கொண்டு வர முடியுமா என்று அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். அவர்களோடு அல்லாஹ் சேலஞ்ச் பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட திறமை இருந்துச்சு. அவங்களும் சளைச்சாக்கள் இல்ல, எங்களால 7 நாங்க கொண்டு வந்து காட்டுறோம் பாருங்க என்று சொல்லி போட்டு குர்ஆன்ல உள்ள அத்தியாயங்களை போல ஒரு வசன கவித்தொகுப்பு அந்த ஆக்கள் எழுதினான், சொன்னார்கள். இப்ப நான் முன்னுக்கு சொன்ன அதுக்காக தான் அல் காரியா மல் காரியா வமா அதராக மல் காரியா என்கிற போல அந்தாக்களும் உருவாக்கினான். எப்படி? அல் காரியாண்ட மறுமை பற்றிய அத்தியாயம். அந்தாக்கள் அதை போல ஒரு கொப்பி அடிச்சானது. அல்ஃபீலு மல்ஃபீலு வமா அதராக மல்ஃபீலு என்ன அர்த்தம்? யானை. அல்ஃபீலு யானை, மல்ஃபீலு யானை என்றால் என்ன, வமா அதராக மல்ஃபீலு யானை என்றால் என்னவென்று உங்களுக்கு அறிவித்து தந்தது எது? லஹு ஹுர்தூமுன் தவீல், அதுக்கு நீண்ட தும்பிக்கை இருக்கிறது. அதுக்கு அங்கால அவங்களுக்கு நகை இல்லாம போச்சு. அதுக்கு அங்கால இந்த குர்ஆனை போல அதுக்கு அங்கால அவங்களால ஏலா. குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருந்துச்சு, வன்னாசியாத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்டா அத்தியாயம். இது போலயும் உண்டு. வல் ஆஜினாத்தி அஜினா, மாக்குலைக்கிற பொம்புளைகள் மீது சத்தியமாக. வல் ஹாபிசாத்தி ஹுபுசா, உரட்டி சுடுகிற பொம்புளைகள் மீது சத்தியமாக. அதை போலையும் கொண்டு வந்தாங்க. 2-3 கங்கள புகையலா போயிட்டு அல்லாஹ் சொன்னா நீ தாடுங்க. இந்த நபி எந்த புத்தகத்தையும் படிக்காதவர், எதையும் எழுதாதவர், எந்த ஆசிரியரும் இல்லாதவர். இந்த நபி உங்களால் முடியாத இலக்கிய நயமுடைய ஒரு வேதத்தை உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால் அது நிச்சயமா அல்லாஹ்வுடைய மொழிதான். உலகத்தில் தோன்றிய எந்த ஒரு இலக்கியவாதிகளும் அல் குர்ஆனுடைய அரபு இலக்கண இலக்கியத்தில் இதுவரைக்கும் எந்த பிழையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு நிகராக அரபு வார்த்தைகளை அவர்களால் உருவாக்கவும் முடியவில்லை. அரபு மொழி என்பது ஒரு வித்தியாசமான மொழி. அதற்கான ஸ்டைல் அல்லாஹ்வுக்கு தனியான ஸ்டைல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனியான ஒரு ஸ்டைல், இமாம் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு தனியான ஸ்டைல் இருக்கிறது, இமாம் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தனியான ஸ்டைல் இருக்கிறது. கிட்ட நெருங்கல, அந்த மொழி நடைய கிட்ட நெருங்கவே இல்ல. அப்படி ஒரு ஆழமான ஒரு மொழி நடை அரபு மொழி. அப்ப அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒன்றை உணர்த்த வேண்டும் என்றால் உணர்த்துவதில் உள்ள வகைகள் இருக்கின்றன. இதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. எங்கிறதுக்காக என்ன செய்வான்னு கேட்டால் இப்படியான அந்த தோற்றப்பாட்டை கொண்டு வருவான்.
சில ஆயத்துக்களை சொல்லக்கிட்டு நம்ம எல்லாம் கவனம் இல்லாம இருந்துருமங்கிறதுக்காக அலா என்று போட்டுருவான். அலாண்டா என்ன அர்த்தம்? நல்லா கவனம் இல்லாம இருக்கிறவனே கவனமா கேட்டுக்க என்று ஒரு எச்சரிக்கை. அலா அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லவிட என்ன சொல்லுவான்? அலா கவனமாக அறிந்து கொள், இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவுலியாக்களுக்கு அச்சம் கவலை கிடையவே கிடையாது. அதை கவனிக்க வைக்கிறது. அது மாதிரி இந்த கதருடைய விஷயத்துல இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கதருடைய இரவிலே நாங்கள் இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உங்களுக்கு அறிவித்து தந்தது எது என்று அல்லாஹு தஆலா எங்கள் அவதானத்தை அதற்கு உள்வாங்கி லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. 83 வருடங்கள் 4 மாதங்களை விட சிறந்தது. ஒரு மனிதன் அந்த நாளில் செய்கின்ற வணக்க வழிபாடு, இந்த உலகத்திலே அவன் 83 ஆண்டுகள் வாழ்ந்தால் அவன் செய்ய வேண்டிய வணக்கத்தை அந்த ஒரு நாள் இரவு நிகரானதாக இருக்கும். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இரவு செய்த அமலை எனக்கு தருவாராக இருந்தால் என் ஆயுள் முழுவதும் செய்த அமலை நான் அவருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். அது என்ன இரவு என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், சௌர் குகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தியாகம் செய்த அந்த ஒரு இரவு இருக்கிறதே, இந்த அரபம் பாம்பு தீண்டிய இரவு, அந்த 1000 நம்ம 100 வருஷம் தொழுது நோன்பு பிடிச்சு ஜகாத் கொடுத்து ஹஜ்ஜி செஞ்சு எடுக்கிற அமலே எல்லாம் விட பெருமானாருக்காக அவர்கள் அன்றைய இரவு செய்த தியாகம், அவர்கள் அனுபவித்த வேதனை, அந்த ஒரு நாள் தொழுது நோன்பு பிடிக்கல, அந்த இரவு தொழுகிற நோன்பு பிடிக்கிற இரவா இருந்துச்சு. பெருமானாருடைய அரணாக நின்று அவர்களை காப்பது எப்படி என்கின்ற ஒரு பதட்டமான ஒரு இரவு, அச்சமும் கவலையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆட்கொண்ட பொழுது அல்லாஹு தஆலா என்ன சொன்னான் தெரியுமா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா என்று நாயகமே யா ரசூலல்லாஹ் நீங்கள் அவர்களுக்கு கூறுங்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று உங்கள் தோழருக்கு நீங்கள் கூறுங்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபிகளில் 1,24,000 சஹாபிகள் கடைசி நேரத்தில் இருந்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது எல்லா நாடுகளிலும். அதில் அந்த 1,24,000 பேர்கள்ல ஒருவரை அல்லாஹ் சஹாபி என்று சொல்லி இருக்கிறான் குர்ஆன்ல. அது யார் தெரியுமா? சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தான். மத்த யாரையும் சஹாபி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, சஹாபி தான். உமர் ரலியல்லாஹு தஆலா சஹாபி, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எல்லாம் சஹாபி. ஆனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலேயே சஹாபி என்று சொல்லிவிட்டான். அத அறிஞர்கள் சொல்லுவார்கள், மத்த சஹாபாக்களை சஹாபி என்றோ சஹாபி இல்லைண்டோ ஆக்களுக்கால் வாக்குவாதப்படலாம். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபி இல்லை என்று ஒருவன் சொன்னால் அவன் காபிராகி விடுவான். ஏன் தெரியுமா? அவர்கள் சஹாபி என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன சஹாபி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், இத் கால லி ஸாஹிபிஹி, தன்னுடைய சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது. யார் அந்த சஹாபி? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த சௌர் என்கிற அந்த குகையில லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நாம 2 பேரு, நம்மோட 3ஆம் நபராக அல்லாஹ் இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஒரு இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்காக அந்த தோழர் செய்த தியாகத்தினுடைய பெருமானம் உங்களுக்கு தெரியா? எனக்கு தெரியா? ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரியும். அவர் என்ன தெரியுமா சொன்னார்கள்? சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு
ஒரு இரவிலே செய்த, அன்று இரவு செய்த ஒரு நாளைய வணக்கத்தை மட்டும், ஒரு இரவின் வணக்கத்தை மட்டும், அந்த நன்மையை மட்டும் எனக்கு தருவார்கள் என்றிருந்தால் என் ஆயுள் முழுவதும் செய்த அத்தனை நன்மைகளையும் நான் அதற்கு பகரமாய் அவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். அந்த அளவு அந்த ஒரு இரவினுடைய மகத்துவம். தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னை தியாகித்த சஹாபி, அவ்வளவுதான். இது அவங்களோட வாழ்க்கையில மட்டும்தான். 2024 ஆண்டுக்கு ஒரு ஹிஜ்ரத் வந்து நாமளும் நாயகத்துக்கு கூட சௌருக்கு போய் இந்த நன்மையை நம்ம அடைகிற பாக்கியம் நம்மளுக்கு இருக்கா? இருக்கா? இல்ல. அப்ப அத நாங்க அதுல பெருமானத்தை பேசலாமே தவிர நம்மளால ஹிஜ்ரத்தையும் பார்க்கலாம், சௌரையும் பார்க்கலாம், நம்மட மடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாய வைக்கவுமேலா, பொந்துக்குள்ளிருந்து பாம்பு வந்து நம்மட கால கொத்த போறதும் இல்ல, நடக்கிறதே இல்லது. அப்ப அது அந்த சஹாபிக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். ஆனா லைலத்துல் கத்ர் அப்படி அல்ல. லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த மாதம் லைலத்துல் கத்ர். அது ஒவ்வொருவராலும் தேடி பிடிக்க முடியும். உங்களால் சௌரை பிடிக்க முடியாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்க முடியாது, பாம்பு உங்களை கொத்த முடியாது, ஹிஜ்ரத் உங்களுக்கு வரப்போவதில்லை. ஆனால் லைலத்துல் கத்ர் ஒவ்வொரு வருடமும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. என்னால் அந்த ஒரு சௌர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆசைப்பட்டார்களே, சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுபவித்தார்களே, அந்த ஒரு இரவுடைய மகத்துவத்தை உங்களால் என்னால் முடியவே முடியாது. ஆனால் லைலத்துல் கத்ரை அல்லாஹ் எங்களுக்கு மிகுதம் வைத்திருக்கிறான். நம்மட ஆயுள்ள அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இரவை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு மிச்சம் வச்சுட்டு போயிருக்கிறான்னு சொன்னா எந்த இரவு? எந்த இரவு ஹஜ்ஜியார்? லைலத்துல் கத்ர். இமாம்களுடைய இன்னொரு கருத்து இருக்குது, லைலத்துல் கத்ரை விட அல்லது லைலத்துல் கத்ரை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இரவும் சிறந்த இரவு என்று சொல்லி இருக்கிறார்கள். பிறந்த இரவு அது நம்ம ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதை சொன்ன சில ஆட்களுக்கு அது பிடிக்கும், பிடிக்காம ஓடும். அடுத்து அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் காட்ட இமேல இல்ல. ஒரு இமாமுடைய கருத்து, லைலத்துல் கத்ருடைய குர்ஆன் இறங்கிய லைலத்துல் கத்ருடைய இரவை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மீலாதுடைய இரவு சிறந்தது என்று ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறார்கள். அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே குர்ஆனை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பிறப்பு என்பது, என்னால் குர்ஆனுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே குர்ஆன் இறக்கப்பட்டது. அதான் உண்மை. எனவே அது மிகைப்படுத்தப்பட்ட அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் கீர்த்தி உடையதுதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அது குர்ஆன்ல சொல்லப்பட்டுச்சா? இல்ல. ஹதீஸ்ல சொல்லப்பட்டுச்சா? இல்ல. இமாம்கள் சொன்னார்கள், அது சரி, அது நம்மளுக்கு விளங்கும், எல்லாருக்கும் விளங்குமா? விளங்காது. ஆனா யாரும் மறுக்க முடியாத, எவன் எந்த ஜமாத்தா இருந்தாலும் சரி, எந்த ஜமாத்தா இருந்தாலும் சரி, 1000 ஜமாத்து பெருக்குது ஆட்களுக்குள்ள, ஒருத்தர் இஸ்லாம் வளர்ந்திருக்கா இல்லையான்னு தெரியும், ஆனா இயக்கம் எல்லாம் சரியா வளர்ந்துகிட்டு போகுது. இஸ்லாம் வளருதா இல்லையான்னு தெரியல, இயக்கம் வளர்ந்துகிட்டு போகுது இல்லையா? அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு பரக்கத்தான மாசம் ரமலான், பரக்கத்தான இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. சஹாபாக்கள் எல்லாத்தையும் அனுபவித்தார்கள். அது போல நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு இருக்கிற ரமலான் மாசம் இருக்கு, லைலத்துல் கத்ருங்கிற அந்த இரவு இருக்கு. இதான் அந்த லைலத்துல் கத்ர். அதுக்கு தான் அல்லாஹ் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று உங்களுக்கு அறிவித்து தந்தது எது என்று கேட்டுவிட்டு, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட மிகச் சிறந்த மாதம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான் குர்ஆன்ல. யாராவது ஒருவர் அந்த இரவிலே வணக்கத்தை செய்தால் அவர் 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த பாக்கியத்தை அவர் பெற்று விடுகிறார். இதான் அதுல பவர். இது தெரிஞ்ச ஒருத்தன் இதை விடுவானா சும்மா? இது தெரிஞ்ச ஒருவன் சும்மா விடுவானா? லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் கண்டுபிடித்தால் அனைவருக்கும் 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அல்லாஹ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்த, அறிக்கையை விட்டிருந்தால் 50 பேர் மக்களும் பள்ளி எழுதிவாங்க. ஷுவர்.
லைலத்துல் கத்ரை கண்டுபிடிக்கிற ஒவ்வொருவருக்கும் தலா 1 கோடி ரூபாய் முழு பேர் மல்லிகை படம் தெரியுமா? அல்லாஹ் அப்படி சொல்லலையே. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். உங்களுடைய வணக்க வழிபாடுகள் அன்றைய நாள் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று தானே சொன்னான். ஒருத்தனையும் காணல. இன்னும் கொஞ்சம் பேர் லைலத்துல் கத்ர் கண்டுபிடிக்க போறாங்க. 27ஆம் கிழமை அன்றைக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீதுகளில் பலவிதமான செய்திகள் இருக்கிறது. லைலத்துல் கத்ர் 21 என்றும் ஹதீஸ் இருக்கு, 23 என்றும் இருக்கு, 25 என்றும் இருக்கு, 27 என்றும் இருக்கு, 29 என்றும் இருக்கு, 29 என்றும் இருக்கு. அந்த ஒற்றைப்படையான பல நாட்கள் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுல இந்த 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் என்கிறது அநேக அறிஞர்கள், அதாவது சஹாபாக்கள் உட்பட பலருடைய ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட தினமாக ஹதீதும் இருக்குது. சஹாபாக்களும் சொல்லிக்கிறாங்க 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் சொல்லிக்கிறாங்க. அதனால நம்முடைய முன்னோர்கள் இறுதி 10 சிறப்பிப்பாங்க. அதில் ஸ்பெஷலா 27ஆம் கிழமையை இன்னும் கொஞ்சம் சிறப்பிப்பாங்க. 27 மட்டும் நம்பி மற்ற நாட்களை பாலடைய விட்ட சமூகம் யாராவது இருந்தாங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல. ஆனா இப்ப எப்படி 27ஆம் கிழமை முஸ்லீம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. 27ஆம் கிழமை பாருங்க, நம்மட தௌபா எல்லாம் என்ன தௌபா, அல்லாஹ்க்கு கிறுகிற அளவுக்கு இவன் தௌபா இருக்கு. அல்லாஹ் யோசிப்பான், என்னடா இவன் தௌபா என்ன பார்த்தா இவன் கடும் 60 ரூபா பிடிச்சாலுமே தௌபா செய்யறான் ரெண்டு இருக்கும். 27ஆம் கிழமை முஸ்லீம். சரியா? ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், லைலத்துல் கத்ருடைய பெருமானம் உங்களுக்கு விளங்கி விட்டதா? அப்படி என்றால் லைலத்துல் கத்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21, 23, 25, 27, 29 சொல்லி இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அந்த லைலத்துல் கத்ர் எப்பொழுது என்பதை உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அல்லாஹ் அதை மறைத்து விட்டான், மறைக்க சொல்லிவிட்டான். அதனால கடைசி 10 நீங்கள் அதை தேடி பிடித்துக் கொள்ளுங்கள். அதுல கடைசி 10 என்று சொல்லியிருக்காங்க. கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஒற்றைப்படையான நாட்கள் பார்க்க போனா சவுதியில உள்ளாக்களுக்கு ஒற்றைப்படையான நாள் வேற, நம்மளுக்கு இலங்கையில் உள்ளாக்களுக்கு ஒற்றைப்படையான நாள் வேற. அந்த பிரச்சனை இன்டர்நேஷனல் சர்வதேச பிறையா லோக்கல் பிறையா என்ற பிரச்சனை இருக்கு. ஆக மொத்தத்தில் இறுதி 10 ஒற்றைப்படையான நாள் என்பதை விடவும் இறுதி 10 மொத்தமாகவே நாங்கள் லைலத்துல் கத்ருடைய காலமாக ஒதுக்கிக் கொள்வதுதான் மிக மிக சிறந்த புத்திசாலித்தனமான செயல். ஏன் சொல்லுங்க பாபம்? உங்களுக்கு இந்த சுவருக்கு அங்கால, இந்த தாப்பைக்கு அங்கால, இந்த தாப்பை இந்த சுவருக்கு அங்கால என்ன இருக்குன்னு தெரியுமா? ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆற்றல் மிக்க பார்வையை கொடுத்தான். வானவர் ஜிப்ரீலை முழு தோற்றத்தை பார்க்கின்ற பார்வையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். வானவர் ஜிப்ரீலுடைய முழு தோற்றம் என்ன தெரியுமா? ஒரு பறவையின் தோற்றம். 2 இறகுகளையும் விரித்தால் உலகின் கிழக்கையும் மேற்கையும் மொத்தமாக மூடிவிடும். அந்த அளவு மிக பிரம்மாண்டமான தோற்றம் வானவர் ஜிப்ரீலுடைய தோற்றம். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய புறக்கண்களால் பார்த்திருக்கிறார்கள். நம்மளுக்கு இன்னும் ஒரு 500 மீட்டருக்கு அங்கால கண் போகுதில்லை, 100 மீட்டருக்கு அங்கால மங்கள், இப்ப 10 மீட்டருக்கு அங்கால மங்கள். நான் வார யாரு மஞ்சள் டிஷர்ட்டோட வாராரு என்ற கதையில நம்மட பார்வை. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை அப்படி அல்ல. அவர்கள் வானவர் ஜிப்ரீலுடைய முழு தோற்றத்தை பார்த்தவர்கள். சூரத்து வன்னஜ்மி அத்தியாயத்தை பாருங்கள், வன்னஜ்மி அத்தியாயத்தை பாருங்கள். குர்ஆன். சந்திரனை முழுமையாக பார்த்தவர்கள். செட்டிய கோடு போட்டார்கள், 2ஆக பிளந்தது சந்திரன். இந்தியா என்னை ஒன்று அனுப்பினதுக்கு பிறகுதானே அங்க உள்ள பள்ளம்படுகொலியில நம்மளுக்கு விளங்கின. சந்திராயன் அனுப்பினதுக்கு பிறகு அது பிறகு பொம்பளைகளுக்கு இருந்த 5% மரியாதையும் இல்லாம போயிட்டு அந்த சந்திராயன் போய் இறங்கினதுக்கு பிறகு. அப்ப சந்திரனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி அதை விடுங்கள்,
அரசு வரைக்கும் மிஅராஜ் சென்று வந்தவர்கள் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட பவர்! பவர் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்குள் தொழுகிறார்கள். கபருக்கு மேலால போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ள தொழுத மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள். பார்வையுடைய வேகமும் கூர்மையும் எப்படிப்பட்டது! அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தனைக்கும் அப்பால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னான், ஆலிமுல் கைபி, சகல மறைவானவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ்தான். ஃபலா யுல்ஹிரு அலா கைபிஹி அஹதா, தன்னுடைய மறைவான செய்திகள் எதையும் யாருக்குமே அவன் வெளிப்படுத்துவதில்லை. இல்லா மனிர்தலா மிர் ரசூல், தன்னுடைய தூதராகிய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் சம்பூர்ணத்தையும் வெளிப்படுத்தி விட்டான். மறைவான எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி விட்டான். அந்த உலகத்தில் இறுதியாக பிறக்கவிருக்கின்ற குழந்தை உட்பட யார் யார் சொர்க்கவாதி, யார் யார் நரகவாதி, அத்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், உங்களுக்கு தெரியாத அத்தனையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்து முடிச்சிட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் இல்லையா? நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எல்லாம் சம்பூர்ணமா சொல்லி தந்திருக்கிறேன். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினத்தை நம்மளுக்கு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்ல வேணாம் என்று தடுத்த விஷயங்களை சொல்லாம விட்டாங்க. ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், மதஸா, நாயகமே மறுமை எப்போது என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல் மஸ்ஊலு பிஅஅலம மினஸ் ஸாயிலி, இந்த கேள்வியை கேட்ட உங்களை விட கேட்கப்பட்ட நான் பெரிசா தெரிஞ்சால் இல்ல என்று ஒரு வகையான பதிலில் சொன்னார். தெரியான்னு சொல்லல, மறுமை எப்ப வரும் நாயகமே கேட்கையும் கேட்ட உங்களுக்கு தெரியும் தானே என்ன விட என்று தான் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அப்படி என்றால் மறுமை எப்பென்று டேட்டை நீங்க சொல்லாட்டி பரவாயில்ல, மறுமை நெருங்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற அடையாளங்கள் என்னவென்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அதை வேணும்னா சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆடு மேய்க்கின்ற இடையர்கள், ஆடு மேய்க்கின்ற இடையர்களாக இருக்கின்ற சாமானிய மக்கள் செல்வந்தர்களாக மாறுகின்ற ஒரு காலம் வரும். ஏற்கனவே செல்வந்தர்களா இருந்த ஆக்கள் எல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிருவா. இன்றைக்கு இருக்கா இல்லையா? ஒரு காலத்துல நம்ம பிராந்தியங்கள்ல முதலாளி முதலாளி என்று சில ஆட்களுக்கு தான் சொல்றேன். இந்த முதலாளி அண்ண முதலாளி என்று பேர் சொல்லுவாங்க. இப்ப ஆறு முதலாளி ஆறு தொழிலாளி என்றே விளங்க இல்லை. எல்லாரும் பெரிய பெரிய வாகனங்கள், பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய கடைகள், திடீரென்று டக்குனு காசுக்காரன் ஆகிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தலைகீழாக இந்த விஷயம் மாறும். கியாமத்தினால் நெருங்கினால் தனவந்தர்களாக இருந்தவர்கள் ஏழைகளாக மாறி, ஏழைகளாக இருந்தவர்கள் தனவந்தர்களாக மாறுவார்கள். உடுப்பதற்கு முழுமையான ஆடைகள் கூட இல்லாதவர்கள் உயரமான கோபுரங்கள் போன்ற வீடுகளை கட்டுவார்கள். ஒரு பெண் தன்னுடைய மகளுக்கு அடிமையாக இருப்பாள். ஒரு பெண் என்ன செய்வாள்? தன்னுடைய மகளுக்கு அடிமையாக இருப்பாள். அதாவது அந்தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு பெண் தான் பெற்றெடுக்கின்ற பிள்ளை யார் தெரியுமா? அந்த தாய்க்கு எஜமாட்டியாக இருக்கிறவளா இருப்பார். இந்த பிள்ளை நல்லா இருக்கணும் என்று சொல்லி ஒரு கோடீஸ்வர மாப்பிள்ளையை பார்த்து என்ன செஞ்சிருவாங்க? உம்மாவும் பாப்பாவும் மகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துருவாங்க. இப்ப மகள் ஒட்டுவா கோடீஸ்வரி. ஒரு கோடீஸ்வரனுக்கு வாழ்க்கப்பட்டா கோடீஸ்வரி தானே. அந்த கோடீஸ்வரி தன்மை என்ன செய்யும் தெரியுமா? கொஞ்ச நாளையால தாயையும் தகப்பனையும் வெட்டக்கிறங்கன்னு சொல்லு, வெளியே போட்டு. அல்லையா அடிமையாக வாழ வைக்கும். ஒரு தகப்பன் அல்ல தாய் மாடி வீடு கட்டி, நான் எடுக்க போற மருமகன் வீட்டுக்குள்ள வாகனங்கள் கொண்டு வரவோம் உண்டு, பெரிய கேட் இருக்கிற கேட்லயே நல்ல தரமான கேட்டை பார்த்து போட்டிருப்பான், எல்லாம் செஞ்சிருப்பான். எல்லாம் செஞ்சு ஒரு கண்ணியமான முறையில் ஒரு மருமகன் எடுத்திருப்பான். நிலைமை என்ன தெரியுமா? மருமகன் வந்து ஹோன் அடிப்பார், மாமனார் தான் போய் கேட் திறக்கணும். ஒரு கேட் கீப்பர் போல, வாட்சரை போல தான் மாமனார் இருப்பார்.
மகள் இறங்கி போய் கதவை திறக்க மாட்டா, வீட்டு கதவை அங்கிட்டு உம்மா நின்று கேட் கடப்ப வாப்பா திறப்பார், வீட்டு கதவை உம்மா திறப்பா, ஆக்கி காய்ச்சி போடுறது உம்மா தான் செய்வா. என்ன இயலாத காலத்துல அந்த மகளோட ஒரு புடி எரணத்துக்காக அடிமையாக வாழக்கூடிய தாய்மார்களாக அந்த பெண்கள் மாறுவார்கள். அது மறுமை நாளுடைய அடையாளம். அன் தலிதல் அமத்து ரப்பதஹா, மறுமை எப்பன்னு சொல்லல, ஆனா மறுமையின் அடையாளங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை சொன்னார்கள். ஆக தலைப்பு இதுவல்ல, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிறதுக்காக சொல்ல வருகிறேன். இப்பொழுது விஷயத்துக்கு பாருங்கள். இது நாம் நம்முடையவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற ஒரு உரை. இதை நாங்கள் விரிவாகத்தான் பேசலாம். இதை தொட்டம் பட்டம் நின்று ஜம்ப் பண்ணி போகலுமா? ஒன்றை ஒழுங்கா தான் விளங்கப்படுத்தணும். இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் தான் இல்லையா? சரி, சந்திரன் விளங்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, கபருக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் விளங்குது, மதசா மறுமை விளங்குகிறது, சொர்க்கவாதி யாரு நரகவாதி யாரு விளங்குது, சொர்க்கத்துக்குள்ள பிலால் ரலியல்லாஹு தஆலாவுடைய செருப்பு சப்தம் காதுக்கு கேட்குது, அரசுக்கு அப்பால கண்ணுக்கு விளங்குது, போயிட்டு வர்ற அளவுக்கு பவர் இருக்குது. இம்பட்டு பவரும் இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் எப்பன்னு தெரியாமலா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். மறுமை எப்பன்னு தெரியுது, லைலத்துல் கத்ர் எப்பன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா? அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறுதி பத்தில் ஒற்றைப்படையான நாள் இரட்டைப்படையான நாள் என்று பிரிக்கல்ல, இறுதி பத்தை முழுமையாக இஅ்திகாஃப் இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிக்குள்ள வீட்டுக்குள்ள போகவே இல்லை, வீட்டு போகல, முழுமையான இஅ்திகாஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டு போகல, முழு இஅ்திகாஃப் 10 நாளும் 10 நாளும் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருந்தார்கள். 10 நாளும் நஃபிலான வணக்கங்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகணும், டாக்ஸி பிடிச்சு போகணும் இல்ல, திரைக்கு அங்கிட்டால வீடு, திரைக்கு இங்கிட்டால பள்ளி. இடது பக்கமாக கிபிலாவை முன்னோக்கி இருந்தால் இடது பக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு. அந்த கேட்டினை திறந்துக்கிட்டு அங்கிட்டால போகலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா போகல. 10 நாள் பள்ளி வாசலுக்குள்ளேயே இருந்தார்கள், இஅ்திகாஃப் இருந்தார்கள், குர்ஆனை ஓதினார்கள், சகல வணக்கங்களும் செய்தார்கள். மறுமை எப்பொழுது வரும் என்று தெரிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, மண்ணை பிளந்து கொண்டு மூசா நபியை பார்க்க தெரிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, சந்திரனை பார்த்து பிளக்க தெரிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஜிப்ரீலுடைய முழு தோற்றம் தெரிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்களுக்கு லைலத்துல் கத்ர் எப்பன்னு மட்டும் தெரியாதா? அப்ப ஏன் அவங்க கடைசி 10 நாளும் அல்ல ஒற்றைப்படையான நாட்கள்ல வரும் என்ற ஹதீஸை பிடிச்சுக்கிட்டு ஒற்றைப்படையான நாட்களுக்கு மட்டும் கொஞ்சம் பேர், 27க்கு மட்டும் கொஞ்சம் பேர்? அப்படி அல்ல. எந்த பாவமற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லைலத்துல் கத்ர் என்கிற பரக்கத்தான இரவை அடைய வேண்டும் என்பதற்காக, அது எப்பொழுது என்று அவர்களுக்கு தெரிந்தும் கூட அந்த 10 நாளையும் ஒரு நாளும் விடாமல் அவர்கள் மொத்தமாக வணக்க வழிபாடு ஒதுக்கினார்கள். சகல மறைவான செய்திகளையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கடைசி 10ல ஒரு நாளையும் தவறாமல் இறுதி 10ஐ முழுமையாக ஒவ்வொரு இரவையும் ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் என்றால், நாயகத்துக்கு மிஞ்சின பாப்பாமார் கொஞ்சம் பேர் நம்மடாக்கள் மாறி, இவங்களுக்கு கரெக்டா தெரியும் 27 அங்கலம் என்று தெரியும். நபிக்கு தெரியா, நாயகம் அப்படி இருந்துட்டாங்க. இவங்களுக்கு தெரியும். ஏன்னா அண்ட அசருக்கு ஜிப்ரீல் வந்து இவங்கிட்ட சொல்லி இருப்பாராகும், இன்னைக்கு மகரிபுக்கு நாங்க ஷுவர் இறங்குற டைமுக்கு நீங்கள் வாங்க. என்ன ஜிப்ரீல் இறங்குறது லைலத்துல் கத்ர், தனஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு, மலக்குகள் பட்டாளமா வந்து இறங்குவாங்க. வர்ரூஹு, மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீலும் அதுல இறங்குவார்கள். இவங்களை அசருக்கு மலக்கு வந்து சொல்லிடுற கால் பண்ணி, இவைய மலக்கட கிளாஸ்மேட் தானே, இன்னைக்கு 27 ஷுவர், மகரிபு கொஞ்சம் போல நாங்க இறங்குவோம், சுபஹ் மட்டுக்கு ஊர்ல இருப்போம், கட்டாயம் நீங்க வாங்கோ. அப்படி இல்லை, இது ஒரு மடத்தனமான முடிவு. அல்லாஹ் படைச்ச கொஞ்சம் இளைஞர்கள், குறிப்பாக டோட்டல சும்மா கண்டு நின்றபடி இளைஞர்கள், அல்லாஹ் படைச்ச பொம்பளையில் கொஞ்சம் பேரு லைலத்துல் கத்ர இறுதி 10ல தேடி பிடிங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்ல, ஆட்டா பிடிச்சி மாப்பிள்ளை மாரையும் கூட்டிக்கிட்டு உடுப்பு கடையில லைலத்துல் கத்ர தேடி திரிற காலம்.
அல்லாஹ் 20 நோன்பு தந்தல்ல, சரி இறுதி 10 பகல் அல்லாஹ் தாராளமா தந்திருக்கானல்ல, கடைசி 10 நாளைக்கும் பகல் இருக்கா இல்லையா? அந்த பகலை விட்டு போட்டு இரவு நேரத்தில் ஜவுளி கடையில லைலத்துல் கத்ர் தேடி தெரியுற பொம்பளைலண்டா எவ்வளவு ஆக்கள் பாருங்க. இவையதான் பாத்திமா நாயிட மறுபிறவி. கட்டாயம் இவங்க உடுப்பு கலட்டி தர்மம் கொடுக்கிற ஆக்கள் தான். கையில கிடக்கிற வளையலை கலட்டி சதகா கொடுக்கிற ஆக்கள் இவையே தான். முழு பொம்பளை காலியும் உடுப்பு கடைக்குள்ள லைலத்துல் கத்ர்ல மலக்குகள் இஞ்ச கடும் நெரிசலாக எப்படி இறங்குவார்களோ அதுபோல அம்பட்டு பொம்பளை காலியும் ஜவுளி கடையில மலக்குகளோட எண்ணிக்கையை விட மிஞ்சிருவார்களோ என்று நினைக்கிற அளவுக்கு பட்டியா என்ன பட்டியன்னு கேட்டுறாங்க, மேயிறாங்க. நல்ல மேல 1:20 முடிச்சிருக்கணும் இல்லையா? புத்தாடை சுன்னத். பெண்ணாளைக்கு ஒரு புதுடுப்பு போடலன்னா அல்லாஹ் தஆலா கோவிப்பானா? இல்ல. அப்ப என்ன செய்யணும்? புத்தாடை சுன்னத்தான ஒரு விஷயம் பகல் காலத்துல அழகா போகலாம், பிரச்சனை இல்லை. அது என்ன மகரிபி இந்த சுபஹ் மட்டும் உடுப்பு தர்ற? இது ஒரு நல்ல விஷயம் அல்ல. எனவே முதலாவது ஒழுக்கக்கேடான விஷயம். அதுக்கு கணவன்மார் ஒத்துக்கொள்ளவும் போடா, அப்படிப்பட்ட பொம்பளையில் இருக்கவும் போடா. இந்த கடைசி 10 உடுப்பு வாங்க போற ஏஜ ஊற்றணும். இது நல்லமே இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதோடு, அவ்வளவு மறைவான ஞானமும் உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு தெரியும் லைலத்துல் கத்ர் எப்பென்று. ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கடைசி 10 அதை நீங்கள் தேடி பிடிக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர்களும் தன்னுடைய முழு வாழ்வையும் அந்த கடைசி 10 பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருந்து நிறைவு செய்திருக்கிறார்கள் என்றால், இதைவிட சிறந்த ஒரு முன்மாதிரியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு யாருதான் எங்களுக்கு தர முடியும்? எனவே மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன், யார் லைலத்துல் கத்ருடைய அந்த இரவிலே ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவனாகவும் நின்று வணங்குகிறார்களோ, ஓஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவருடைய முந்திய சகல பாவங்களும் மன்னிக்கப்படும். எனவே ஒட்டுமொத்த நபிமொழிகளையும் வைத்து ஒரு புத்தி உள்ள மூமின் சிந்தித்தால், இறுதி 10 அது எந்த கிழமை லைலத்துல் கத்ர் வந்தாலும் அந்த இறுதி 10 எந்த இரவையும் தவறாமல் அவன் அந்த வணக்க வழிபாடுகளிலே செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் சாராம்சம். பிரச்சனை முடிஞ்சிடும். இதை தவிர 27க்கு மட்டும் முஸ்லிம் ஆகிறது, ஒற்றைப்படையான நாளுக்கு மட்டும் முஸ்லிம் ஆகிற அந்த கதை ஒன்றும் சரி வராது. இறுதி 10 மொத்தமாக ஹயாத்தாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா வல் ஃபஜ்ரி வ லயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கு 3 விளக்கங்களை இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுல ஒன்று முஹர்ரம் முதல் 10 நாள், இரண்டாவது துல்ஹஜ் மாசத்தின் முதல் 10 நாள், மூன்றாவது ரமலானுடைய இறுதி 10 நாள். இந்த 3 நாட்களிலும் 10 சிறந்த காலங்களை நாட்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். ஆக இந்த இறுதி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு லைலத்துல் கத்ராக அதை எடுத்தார்களோ, ஒரு நாளையும் தவறாமல் ஒரு இரவையும் தவறாமல் மொத்தத்தில் அந்த நாளை நாங்கள் சிறந்த பரக்கத்தான நாட்களாக அந்த 10 நாட்களையும் ஹயாத்தாக்க வேண்டும் என்பதை ஏன் ஆரம்பத்திலேயே சொல்றேன்னு சொன்னால், இந்த ஹதீத 27 கிழமை மட்டும் சொல்லி சரி வரா. நாங்கள் 7 நாள் கழிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? தொடங்க கிட்ட சொன்னதானே எல்லாரும் ஆரம்பத்தில் கலந்து கொள்ள முடியும். எல்லாம் அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக அன்புக்குரிய நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், நம்முடைய மக்கள் அனைவரும் இந்த இறுதி 10 முழுமையாக வணக்க வழிபாடுகளில் நிறைவேற்றி முழுமையான நன்மையான காரியங்களை செய்து குர்ஆனை ஓதி முழுமையான சதகா தான தர்மங்கள் செய்து முழுமையாக சிறப்பித்து லைலத்துல் கத்ரை அடைகின்ற பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவை அடைகிற பாக்கியத்தை தருவாயாக. அதை அடைவதற்காக ஒவ்வொரு இரவும் உன்னை நின்று வணங்குவதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் மனபலத்தையும் எண்ணத்தையும் நல்ல சிந்தனையும் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.